சவுத் அமெரிக்கால வந்துட்டு எப்படி பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாயாஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ். மாயாஸ் அண்ட் ஆஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட இந்தியால எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி சவுத் ஆப்பிரிக்கால இருந்த முக்கியமான ஒரு நாகரிகங்கள், ஆரம்ப காலத்துல இருந்த நாகரிகங்கள் தான் ஆஸ்டெக்ஸ் அண்ட் மெக்சிகோ. இது வந்து மெக்சிகோ வந்து மெக்சிகோலயும் அதே மாரி சென்ட்ரல் அமெரிக்காலும், பெரு இன் சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாரி பிளேஸஸ் எல்லாமே இந்த நாகரிகங்கள் பரவி இருக்குது. மாயா அண்ட் இன்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்டெக் சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து வெரி அட்வான்ஸ்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல நாகரிக வளர்ச்சி இருந்த மக்கள். அவங்களோட நகரங்களும் சரி, அவங்களோட வெல் சிவிலைஸ்டு அது மாரி வெல் ஆர்கனைஸ்டு சிஸ்டம்ஸ் பிளஸ் வெல் ஆர்கனைஸ்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு இருந்ததுனால, அவங்க வந்துட்டு மிகப்பெரிய டெவலப்டான நேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சரிங்களா. மயபன் அப்படிங்கிற சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மாயன் சிவிலைசேஷனோட முக்கியமான நகரம் அப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தோட மய நகரம் அப்படின்னு சொன்னா, ஹரப்பா அண்ட் மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த மயபன் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாயன் சிவிலைசேஷன்ல முக்கியமான நகரமா வந்துட்டு பார்க்கப்பட்டுச்சு. அங்க இருக்கக்கூடிய ஆஸ்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவும் அதே மாரி இவங்களுக்கு இடையில வந்துட்டு வார் நடந்ததுனால, அவங்க நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பிளேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டிருக்கு. யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். அதுக்கு வந்து இந்த ஆஸ்டெக்ஸ் அதுக்கடுத்து இந்த மாயப்பன் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிளேஸ் யார் வந்துட்டு ஆக்குபை பண்ணாங்க யூரோப்லேருந்து வந்து பார்ப்போம். 16th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங்கில் ஆஸ்டெக்ஸ் அப்படின்னு சொன்ன யாருன்னா, எங்க இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரி கேம்ப் அப்படியே மிலிட்ரி நேஷன் தான் ஆஸ்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சில்லாம, அங்க இருக்கக்கூடிய ஸ்பானியர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹெர்னன் கார்ட்டஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில வந்த படைப்பிரிவினர் வந்துட்டு ஆஸ்டெக்ஸை வந்துட்டு கைப்பற்றுறாரு. அதுக்கடுத்து மெக்சிகன் சிவிலைசேஷன் வந்துட்டு கொலாப்ஸ் ஆயிடுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்லான் அப்படிங்கிறத வந்துட்டு அவரோட தலைநகரா அறிவிச்சு அதை ரூல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு கான்குரர் யார் அப்படின்னு சொல்லி படையெடுப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ்கோ பிசோரோ. இவர் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல இன்கான் எம்பையரை வந்துட்டு ஆக்குபை பண்றாரு. ஆக்குபை பண்ணிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பெரு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அவரோட கண்ட்ரோல் கீழ தான் இருக்கும். பட் நான் இதை என்னோட ஆக்குபை பண்ணிட்டேன். பட் இதுக்கு நான் இண்டிபெண்டன்ஸ் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்சிஸ் பிசாரோ வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுது. அதுக்கடுத்து ஹயாட்டின் அப்படிங்கிற பகுதி வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய லவாஷியர் அப்படிங்கிறவரோட தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டங்கள் வந்துட்டு ஏற்படுது. அதனால 1804 என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஹயாட்டி வந்துட்டு சுதந்திர நாடா அறிவிக்கப்படுது. கரிபியன் கடல் பகுதியில முதல் சுதந்திர நாடா அறிவிக்கப்பட்ட நாடு எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஹயாட்டி தான். இந்த ஹயாட்டி சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்கள்ல முக்கியமான யாரு அப்படின்னு சொல்லி ரவோஷியர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாரு சரிங்களா. அதுக்கடுத்து இம்பாக்ட்ஸ் ஆஃப் நெப்போலியனிக் இன்வெஷன். நெப்போலியன் வந்துட்டு இன்வைட் பண்ணி போறாரு. சவுத் அமெரிக்கா பிளேஸ் இருக்குங்க லாத்தின் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிளேசஸில் நெப்போலியன் வந்து இன்வைட் பண்ணி போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்துட்டு நம்ம சுதந்திரம் அடையும் அப்படிங்கிற மாதிரியான நம்ம அடிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இடையில வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது சரிங்களா. அதுக்கடுத்து 1808 இவர் வந்துட்டு நெப்போலியன் இன்வைட் பண்ணி போகிறாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து அங்கே இருக்க நிறைய பிளேசஸில் இண்டிபெண்டன்ஸும் அவங்களே அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மன்ரோ டாக்ட்ரைன் அப்படின்னு சொன்னோன்னா 1815 நெப்போலியன் வந்து பார்த்தீங்கன்னா மன்ரோ டாக்ட்ரைன் அப்படிங்கிற ஒரு டாக்ட்ரைனை கொண்டு வர்றாரு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஜெர்மனி, இட்டாலி, அதுக்கு பிரான்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகள் எங்களோட அமெரிக்கன் பிளேஸில் அது சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா இந்த 2 அமெரிக்கன் பிளேசஸ்லையும் எங்களோட உள்நாட்டு ப்ராப்ளங்களை தலையிட்டீங்க, ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எங்கள் மீது போர் தொடுக்கிறதுக்கு சமம். நாங்கள் அதுக்கடுத்து உங்கள் மீது போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க சரி. இதனால் அமெரிக்காவுக்கு எதிர்த்து எந்த ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸும் போர் தொடுத்து வர்றது கிடையாது. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லாத்தின் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை போடுறதுனால அவங்களுக்கு இடையில வந்துட்டு நிறைய ப்ராப்ளங்கள் ஏற்படுது சரிங்களா. அந்த இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட் அமெரிக்கா வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1898 ஸ்பானியர்ஸ் பீப்புள்ஸை டெஃபீட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கியூபா, புர்ட்டோரிக்கோ இந்த 2 பிளேசஸுமே அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து 1904 வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கியூபாவிலேருந்து வெளியே போயிடுறாரு. வெளியே போகும்போது அவங்களோட கியூபாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு துறைமுகத்தை மட்டும் அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுருக்காங்க. நாங்கள் வெளியே போனாலுமே உங்களோட உள்நாட்டு பிரபாகங்கள், வெளிநாட்டு விவகாரங்கள் நாங்கள் தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை வந்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து 1904 வந்து பார்த்தீங்கன்னா, இன் ஆர்டர் டு அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்துட்டு நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கடுத்து கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்காவில் வந்து என்ன கிரேட் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சவுத் அமெரிக்கா வந்துட்டு நார்த் அமெரிக்காவால் இம்போஸ் பண்ணப்பட்டுச்சு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே சுரண்டப்பட்டுச்சு. என்னதான் இவங்க மற்ற நாடுகள்லேருந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து அங்கே இருக்கக்கூடிய சவுத் அமெரிக்கன் பீப்புள்ஸு இவங்க நார்த் அமெரிக்கா காப்பாற்றினாலும், ஆனால் அவங்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாமே சவுத் அமெரிக்காவிலேருந்து நார்த் அமெரிக்கா பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த
எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சுரண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. டாலர் இம்பீரியலிசம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வராங்க. டாலர் இம்பீரியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போ வந்துட்டு ஒரு நாடு இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நாட வந்துட்டு நம்ம நேரடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம, அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள பண்ணி, அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள பண்ணும்போது, இப்போ வந்துட்டு ஒரு நாட்டுக்கு கடன் குடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, மறைமுகமா அவங்களோட நாட்டில இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்றது, நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து 1933ல ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற குட் நெய்பர்ஹுட் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வர்றார். குட் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்துட்டு எக்கனாமிக்கல் எய்ட் மட்டும் தான் பண்ணுவோம். மத்தபடி உள்நாட்டு விவகாரங்கள்ல இதுலயும் வந்துட்டு நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதி அளிக்கிறாரு. அதான் இம்பீரியல் டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. இந்த லெசனுக்கான எக்ஸ்பிளனேஷன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த லெசன்ஸ்க்கான பிக் பேக் 1 மார்க்ஸும் நம்ம வீடியோவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நம்மளும் இந்த புக் கொஷின்ஸ்க்கு எல்லா லெசன்ஸ்க்கான புக் பேக் ஆன்சர்ஸும் நம்ம ஒரு வீடியோவோ பண்ணுறோம் சரிங்களா. இதே மாதிரி எல்லா அப்டேட்ஸும் எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா லெசன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துறேன், போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய்.